மொழியோடு பேசுபவள் எனும் வலையொலித்தளம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கு நம்முடைய காணொளியில் சமீபத்தில் இலக்கியத்தில் மேலாண்மை என்று ஒரு புத்தகத்தை, அதாவது இறையன்பு IAS அவர்கள் எழுதிய ஒரு புத்தகத்தை வாசித்தேன். அதில் மிக அற்புதமான அருமையான கதை ஒன்று இருந்தது. கதையினுடைய தலைப்பு மூத்த சகோதரன். இதை எழுதின ஆசிரியர் பிரசந்த், இந்தியில எழுதியிருக்காரு. அதை மொழிபெயர்த்து நமக்கு தமிழ்ல கொடுத்திருக்கிறாரு இறையன்பு IAS அவர்கள். மூத்த சகோதரன் என்று கதைக்குள்ள நிழலாடுகிற கதாபாத்திரங்கள் இரண்டு. ஒன்று அண்ணன், இன்னொன்று தம்பி என்கிற கதாபாத்திரம். அண்ணன் எப்பொழுதுமே தொடர்ந்து படித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு குணமுள்ளவன், பண்புள்ளவன். தம்பியானவன் அதற்கு எதிர்மறையானவன். எப்பொழுது பார்த்தாலுமே விளையாட்டு மைதானத்தில் விளையாடி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பண்புடையவன். அண்ணன் 3ஆம் வகுப்பு படிக்கிறான், தம்பி 1ஆம் வகுப்பு படிக்கிறான். இருவரும் பள்ளிக்கு சென்றிருக்கக்கூடிய அந்த சிறு பருவம்தான். படிப்பினுடைய நிறைவான வருடத்தினுடைய இறுதியில தேர்வு வருகிறது. அண்ணன் வழக்கம் போல் ஓயாமல் படித்து கொண்டிருக்கிறான். அப்பொழுதுதான் தம்பி பட்டத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக மைதானத்தில் பட்டத்தை வானம் நோக்கி விட்டு கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறான். இதை பார்த்தவுடன் அண்ணனுக்கு கடும் கோபம் வருகிறது தம்பியின் மீது. உடனே தம்பியினுடைய சட்டையை போய் இழுத்து பிடித்து, டேய், நீ என்ன பைத்தியக்காரனாடா? தேர்வு நாளைக்கு வரப்போகிறது, இன்றைக்கு போய் நீ பட்டம் விட்டு விளையாடி கொண்டிருக்கிறாய், உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? வா, ஒழுங்க படி என்று சட்டையை இழுத்த வண்ணம் சத்தம் போடுகிறான் தம்பியை. தம்பி பயந்து போய் பதற்றத்தில் ஓடோடி புத்தகத்தை எடுத்து படித்துவிட்டு இருவரும் தேர்வறைக்குள் போகிறார்கள். தேர்வு எழுதிவிட்டு சில நாட்களில் தேர்வு முடிவுகள் வெளியாகிறது. அந்த தேர்வு முடிவில் அண்ணன் ஃபெயில் என்றும் தம்பி பாஸ் என்றும் வருகிறது. உடனே ஏதும் கண்டு கொள்ளாமல் மீண்டும் இப்பொழுது அண்ணன் 3ஆம் வகுப்பிலே தேங்கி விடுகிறான். தம்பி 2ஆம் வகுப்பிற்கு தேர்ச்சி பெற்று வருகிறான். வழக்கம் போல் தம்பி அவனுடைய விளையாட்டு லீலைகளை ஆரம்பிக்கிறான். அண்ணன் படித்த வண்ணம் இருக்கிறான். அதே போல் தேர்வு மீண்டும் வருகிறது. தம்பி விளையாடுவதை பார்த்துவிட்டு மீண்டும் கட்டாயப்படுத்துகிறான். தேர்வை வைத்துக்கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறாயே, பட்டம் விட்டு கொண்டிருக்கிறாயே, வா படி. நீ முன்பு எளிமையாக பாஸ் பண்ணிவிட்டது போல இப்பொழுது நீ பாஸ் பண்ண முடியாது. காரணம் அது சிறிய வகுப்பு. நீ அடுத்த வகுப்பிற்கு இப்ப வந்துட்டல்ல, 2வது வகுப்பு கஷ்டமா இருக்கும்ல, அதனால படி என்று கட்டாயப்படுத்துகிறான். தம்பியும் அந்த கட்டாயத்தை ஏற்றுக்கொண்டு படிக்கிறான். மீண்டும் தேர்வு எழுதுகிறார்கள். சில நாட்களில் தேர்வு முடிவுகள் வெளிவருகிறது. வழக்கம் போலவே அண்ணன் ஃபெயில், தம்பி பாஸ் என்று முடிவுகள் தெரிவிக்கின்றன. இப்பொழுது தம்பி 2ஆம் வகுப்பில் இருந்து 3ஆம் வகுப்பிற்கு செல்கிறான். அண்ணன் அதே வகுப்பில் தேங்கி நிற்கிறான். இப்பொழுது இருவரும் ஒரே வகுப்பிற்குள் அமர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள். வழக்கம் போல் அண்ணன் என்ன 3ஆம் வகுப்பு தேர்ச்சி அடையவில்லை இல்லையா, அதனால தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறான். தம்பி வழக்கம் போல விளையாட பட்டத்தை எடுக்கிறான். எடுத்த உடனே அண்ணன் கூறுகிறான், என்ன மற்ற 2 வகுப்புகள் எளிமையா பாஸ் பண்ணிட்டது போல இதை பண்ணிடலாம் நினைக்கிறியா? 3ஆம் வகுப்பு பாடத்திட்டம் ரொம்ப கஷ்டம் தம்பி. அதனால நீ உட்காந்து ஒழுக்கமா படிச்சேன்னா மட்டும்தான் உன்னால பாஸ் பண்ண முடியும். நீ பட்டத்தை தூக்கிட்டு விளையாடலாம் போகக்கூடாது என்று அறிவுறுத்துகிறான் அண்ணன். தம்பியும் அதை கேட்டு, ஆமால, இப்போ நம்ம 3ஆம் வகுப்பு வந்துட்டோம், அதனால பாடத்திட்டம் ஒருவேளை கடினமாக இருந்தால் நம்ம என்ன பண்ண, அண்ணனை மாதிரி தேங்கி இங்கே உட்காந்துட்டோம்னா என்று பயந்து போய் அவனும் படிக்க ஆரம்பிக்கிறான். வழக்கம் போல இருவரும் ஒரே அறைக்குள் இப்பொழுது தேர்வு எழுதுகிறார்கள், அண்ணனும் தம்பியும். தேர்வு முடிவுகள் சில நாட்களில் வெளிவருகிறது. மீண்டும் அண்ணன் ஃபெயில் என்றும் தம்பி பாஸ் என்றும் வருகிறது. இப்ப தம்பி நினைக்கிறான், இனிமேல் நான் பட்டம் விடுவதை யார் தடுக்க முடியும்? ஏன், நான் எல்லா வகுப்பையும் திறம்பட பாஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அண்ணன் வழக்கம் போல 3வது வகுப்பிலே தேங்கி இருக்கிறான். நான் 4ஆம் வகுப்புக்கு சென்றுட்டேன். இனிமேல் நான் பட்டம் விடுறதை யார் தடுக்க முடியும்? யாருக்கு அதிகாரம் இருக்குது என்று மனதுக்குள் நினைக்கிறான். அவ்வாறு நினைக்கும் போது அண்ணன் அருகில் கூறுகிறான், தம்பி, நாம் 4ஆம் வகுப்பிற்கு சென்று விட்டோம். இனிமேல் நம்மை யாரும் அதிகாரம் செலுத்த முடியாது, நாம் பட்டம் விடுவதை யாராலும் தடுக்க முடியாது என்றுதானே நினைக்கிறாய்? நீ நினைப்பது தவறு. காரணம், நான் உன் மீது செலுத்துவது அதிகாரம் கிடையாது, அன்பு எனும் அதிகாரத்தை தான் உன் மீது நான் செலுத்தி கொண்டிருக்கிறேன்.
நான் படித்து முன்னேறலைனாலும் பரவாயில்ல, நான் தோல்வியை சந்தித்தாலும் பரவாயில்ல, நீ படித்து முன்னேறி இந்த வீட்டையும் நாட்டையும் நீ பேணி பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு உன்னிடத்தில் இருக்கிறது. அதுதான் இந்த அண்ணனுடைய மிகப்பெரிய ஆசையும் கூட. அதனால் நீ நல்லா படித்து பெரியால வரணும், அதை நான் என் கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி இடத்தில் கூறுகிறான். அவ்வாறு கூறியவுடன் தம்பி தன் கையில் இருக்கக்கூடிய பட்டத்தை கீழே போட்டுவிட்டு விளையாட்டு மைதானத்தை சுற்றுவதை விட்டு வீட்டையே சுற்றி கொண்டு வருகிறான். இப்படியாக இந்த கதை நிறைவடைகிறது. இந்த கதையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கருத்து என்ன என்பதை நான் புரிந்த கருத்தை உங்களுக்கு நான் உணர்த்த விளைகிறேன். இந்த கதையின் வழியா எனக்கு 2 கருத்து தெரிய வந்தது. என்ன அப்படின்னா, அந்த சிறுவன் தன்னுடைய மூத்தவனாகிய அண்ணன் சொல்லுவதையெல்லாம் கேட்டதனால் தொடர்ந்து தேர்ச்சி அடைந்து கொண்டே ஒரு காலத்திற்கு மேல தன் கையில் இருக்கக்கூடிய பட்டத்தையும் கீழே போட்டு விட்டான். சொல்லும் போதெல்லாம் அடுத்தடுத்து அவன் கையில எடுத்துக்கிட்டே இருந்து திடீரென்று அந்த பட்டத்தை ஒரு நாள் கீழே தனக்கு பிடித்த விளையாட்டது கீழே போட்டு விடுகிறான் இல்லையா? ஏன் போட்டான் அப்படின்னா, தன் அண்ணன் செலுத்துவது ஒருபோதும் அதிகாரம் கிடையாது, அன்பு என்பதை அவன் உணர்ந்து கொண்ட தருணத்தில் அந்த பட்டத்தை கீழே போட்டான். இதிலிருந்து நமக்கு அந்த கருத்து கிடைக்கிறது. எதையும் நாம் அதிகார தோரணையில் பயன்படுத்தினால் அறிவு சான்றவர்களை நமக்கு கீழ் கொண்டு வர முடியாது. ஆனால் தம்பி அறிவு மிகுந்தவனாக இருந்தாலும், அண்ணன் சிறிது அறிவு குறைந்தவனாக இருந்தாலும் அவனுக்கு கீழ் தன்னுடைய தம்பியை கொண்டு வந்தான் இல்லையா? தன்னுடைய சொல்லுக்கு கீழ் அடிப்பணியை வைத்தான் இல்லையா? அது எதனால் முடிந்தது? அன்பு என்கிற அதிகாரத்தினால் முடிந்தது. எனவே நாம் வீடுகளில் இருக்கக்கூடிய பெற்றோர்களும் சரி, மூத்தவர்களும் சரி, பெரியவர்களும் சரி, அண்ணன் அக்காக்கள் என்று யாராக இருந்தாலும் இளையவர்களிடத்தில் நாம் ஒரு கருத்தை, ஒரு அறிவுரையை கூறுகின்ற பொழுது அது அன்பு கலந்த அதிகாரமாக இருந்தால் நிச்சயம் நம் வார்த்தைக்கு அவர்கள் அடிபணிந்து போவார்கள் என்பதைத்தான் இந்த கதை நமக்கு கூறுகிறது. 1. 2வது, பிள்ளைகளுக்குமான விஷயத்தையும் நமக்கு இந்த கதையின் வழியா கொடுக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய இளையவர்கள், தம்பி தங்கச்சிகள் எல்லாமே மூத்தோருடைய சொல் கட்டாயம் நீங்க மதிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் கூறக்கூடிய எதுவும் அதிகார தோரணையில் இருக்காது, அன்பு மிகுந்த தோரணையாகத்தான் இருக்கும். எனவே நம்முடைய ஒழுக்கத்தை நல்வழிப்படுத்துவதற்காகவும் நாம் அடுத்த நிலைக்கு செல்வதற்காகவும் தான் நம்மை அன்பு கலந்த அதிகாரத்தோடு சொல்லுவாங்க. எனவே அதை நம்ம மறுக்காம மூத்தோர் சொல்லை கேட்க வேண்டும் என்ற கருத்தும் தெரிய வருகிறது. எனவே அன்புக்குரிய தமிழ் உறவுகளே, இந்த காணொளியை பார்த்த பிறகாவது நாமும் நம்முடைய மூத்தோர் சொல்லை கேட்போம், மூத்தோர்களும் அன்பு கலந்த அதிகாரத்தை பயன்படுத்தலாம் என்று சொல்லி இந்த காணொளியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.